நீங்க விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. அந்த விமர்சனத்துக்கு நாங்க பதில் கொடுக்கிறோம். ஆனா ஒரு தனிப்பட்ட விமர்சனம், ஒருத்தருக்கு மேல தளபதி விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப் விமர்சிக்க உங்களுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? யாரு உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தது? அது உங்களுக்கு தெரியுமா? இந்த அன்பானந்தம் போய் பார்த்தாரா? அன்பானந்துக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா அவர் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு வேண்டி பேசிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அரெஸ்ட் பண்ணார், சரி, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ண போனாரு, அதை போய் நாங்க தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்ய போனோமா? தனிப்பட்ட முறையில தளபதி விஜய் அவர்கள் அவர் விமர்சித்த காரணத்தினால அவரை கைது செய்ய போனாங்க. இதுக்கப்புறம் அவர் கைது செய்யாம அவரை வச்சு பார்த்துட்டே இருந்தா மறுபடியும் பேசுவோம். பயம் இருக்காதுல்ல, பேசிட்டே தானே இருப்பான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி விஜய் அவர்களை மறுபடியும் பேசிட்டே தானே இருப்பான். நீங்க செய்தது 21-26 என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் மூடி மறைக்கணும். அதுக்காக ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி வெள்ளை அறிக்கை நிதி அமைச்சர் அண்ணன் மரிய வில்சன், மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் மரிய வில்சன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட்டாச்சு. இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நீ ஒவ்வொரு அமைச்சரா விடுவாங்க, எந்தெந்த அமைச்சரவையில யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, 2021-26 என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, 26 நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இப்ப என்னென்ன நடந்திருக்குன்னு அப்படிங்கறது வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காமிக்கணும்ல. நீங்க என்னன்னா ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அத மக்கள் மன்றத்துல தோலுறுத்தி காணிக்கணுமா இல்லையா?